வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி பாருங்கள், காலையில் தூங்கி எழுந்திரிச்சேன். நேராக குருபகவான் கோயிலுக்கு போனேன். நல்லா அருமையாக வேண்டிக்கிட்டேன் உட்காந்து. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம், நல்ல கூட்டம். என்னன்னு தெரில, நிறையா ரொம்ப நேரம் உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. நான் எப்பயுமே ஒரு இடத்துல உட்காருவேன், அங்கே கூட இடம் இல்லை. சரின்னு அப்படி உட்காந்து இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் நான் தியானம் பண்ணிட்டு தான் வருவேன். உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து வீட்டில் கேட்டேன், என்னம்மா செஞ்சு வச்சுருக்கிறேன்னு. செட் தோசை, இந்த பாருங்கதா, செட் தோசை நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஆடின மாவு தான். நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காரமாக மட்டும்தான் நல்லா செய்வாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க, நான் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி செஞ்சால் சமையல் நல்லாயிருக்கும்னு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். சாப்பிட்லாம். கீர்த்தின்னு ஒரு பொண்ணு செவ்வாய்ப்பேட்டை 12வது படிக்குது. அந்த பொண்ணு சொல்லிச்சு, தாத்தா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பேரை நீங்கள் சொல்லுங்கள் தாத்தானுச்சு. இவ்வளோ தானமாக ஆசை. நான் சொல்கிறேன், அந்த சின்ன குழந்தைக்கு என் மேலே எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள், எவ்வளோ ஒரு அன்பு. இதை நினச்சி நான் புல்லரிச்சு போயிட்டேன். கீர்த்தி, நீ நல்லா இருப்பம்மா. 12வது இப்போ எக்ஸாம் எழுதியிருப்ப, நல்ல மார்க் வாங்கி அருமையான காலேஜில் நீ சேரணும், நீ நல்லா சீரும் சிறப்புட வாழணும்னு இந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்த்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோமா, கவலைப்படாத. வாங்க, நாளைக்கு வேறு ஒரு இதில் டிஃபனில் காலையில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் அப்பா. வணக்கம்.